Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு பாலக்கீரை யூஸ் பண்ணி பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு பாலக்கீரையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலை, 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயத்தாள் பொடியாக நறுக்கினது, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நான் வந்து 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துட்டு இந்த பொடியெல்லாம் போட்டிங்கனாக்கா அது சரியாக கலராது, முட்டையில் போய் அங்கங்கேயும் உட்காந்துக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் கீரையெல்லாம் போட்டுட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா முட்டை சேர்த்திங்கன்னா பொடியெல்லாம் ஈஸியாக மிங்கிள் ஆகிடும். ஸோ பாருங்கள், முட்டை நல்லா அடித்தாச்சு. இப்போது ஒரு ப்ரெட் எடுத்து அடித்த முட்டை இந்த கீரை கூட வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தோசைக்கல்ல நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு இந்த முட்டையில் டிப் பண்ண ப்ரெட்டை வந்து இதில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம யூஸ்வலாக பிரெட் ஆம்லெட் போடுற மாதிரி 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி. இது ஸ்நாக் மட்டும் இல்லை, பாலக்கீரை சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.